ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோடய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபர் செஞ்சுட்டு பாருங்கள். நான் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுட்ருக்கேன், ஃபுல் வீடியோவும் போடுறேன். மீஷோவில் நான் இது மாதிரியான ஒரு அழகான தாமரைப்பூ உள்ள இதை நம்ம பழம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், வாஸ்து தொட்டியாகவும் பயன்படுத்திக்கலாம். இது போல் நம்ம சாமியை வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம். மீஷோவில் தான் நான் வாங்கினேன். இதோட விலை வந்து ரூ. 190 தான். ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதை நான் இன்றைக்கி முருகர் வச்சு முதல்ல இதை நான் பயன்படுத்தியிருக்கேன். இது போல் நான் 2 இது வச்சுருக்கேன். ஒன்று இதே போல் சாமியை வச்சு அலங்காரம் பண்ணுறதுக்கும், இன்னொன்று விளக்கு ஏற்றுறதுக்கும். இதை நம்ம வந்து சுற்றிலும் அகல் வச்சு விளக்கு ஏற்றலாம். ஏன்னா இதோட குழிகள் வந்து ரொம்பவே சின்னதாக இருக்குது. எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னு சொன்னாக்கா அது வலிஞ்சு ஓடிடும். அதுக்காக நான் வந்து அகல் வச்சு இது போல் விளக்கு ஏற்றி வைப்பேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. விசேஷ நாட்களில் இதை நம்ம வந்து வாசலில் வச்சு ஏற்றி வைக்கலாம். அதாவது தை வெள்ளி, ஆடி வெள்ளி, இந்த மாதிரி கார்த்திகை, இந்த மாதிரி விசேஷமான நாட்களில் இதை வாசலில் வச்சு நம்ம அழகுபடுத்தி விளக்கு ஏற்றி வச்சோன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். தண்ணி ஊற்றி இதில் விளக்கு ஏற்றும்போது அது ஒரு மாதிரி கொஞ்சம் அந்த கோல்டு எனாமல் எல்லாமே போயிடுது. ஆகையினால் ஒன்று வந்து நான் தண்ணி ஊற்றி விளக்கு ஏற்றுறதுக்கும், இன்னொன்று வந்து சாமி வச்சு அலங்காரம் பண்ணுறதுக்கும் வச்சு பயன்படுத்திகிட்டு இருக்கேன். இது போலவும் நம்ம செஞ்சுக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இது போல் பூ டிசைன் பண்ணி வீட்டில் வச்சு ஏற்றிக்கலாம். இதை நம்ம எப்படி வேணாலுமே பயன்படுத்திக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். தேங்க்யூ.